ஹாய் கைஸ், இன்னைக்கு ப்ளீச் சாப்டர் 2 பார்க்கலாம். ஸோ போன சாப்டரில் இச்சிகோ வந்து ஒரு சோல் ரீப்பராக ஒரு மாதிரி இருப்பான். அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இச்சிகோவோட அப்பா இச்சிகோ கிட்ட இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உசு இச்சிகோவோட தங்கச்சி எனக்கு அடிப்பட்ட இடம்லாம் வலிக்குது இச்சிகோ அப்படின்னு சொல்கிறா. இச்சிகோவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு சோல் ரீப்பராக உருமாறிட்டவனே எங்களை சேவ் பண்ணிட்டு நினச்சேன் இச்சிகோ அப்படின்னு சொல்கிறாரு. ரொக்கியா என்னை மன்னிச்சிடு, இது ரொம்ப லேட் ஆகிடுச்சி இச்சிகோ அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலாக இது எல்லாமே ஒரு கனவு தான். ப்ரெசண்ட்டில் இச்சிகோவோட அப்பா இச்சிகோவை அடித்து எழுப்புறாரு. அதுக்கு இச்சிகோ தூங்கின்னு இருக்க ஒரு பையனை நீங்கள் இப்படி தான் அடிப்பீங்களாப்பா அப்படின்னு கேட்குறான். இச்சிகோவோட அப்பா நான் உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இச்சிகோ அப்பா கிட்ட உங்களுக்கு அடிப்பட்ட காயம்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறான். இச்சிகோ அப்பா காயமா, என்ன காயம், எனக்கு எங்கன்னா அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இச்சிகோ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். போன சாப்டரில் ஹோலோ ஸ்பிரிட் அட்டாக் பண்ண அந்த இடத்த காமிக்கிறாங்க. இச்சிகோ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஒரு அதிசயம், ஒரு ட்ரக்கு நம்ம வீடை இடிச்சிருக்கு, ஆனால் நம்மளுக்கு ஒரு துளி அடி கூட படலை. இன்னொரு அதிசயம் என்னன்னா, அது இடிக்கும் போது நம்ம யாரும் ஏஞ்சிக்க கூட இல்லை அப்படின்னு இச்சிகோ அப்பா சொல்கிறாரு. உசு, அதாவது இச்சிகோ தங்கச்சி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சி இச்சிகோ அப்படின்னு சொல்கிறா. கரீன் என்ன சொல்கிறான்னா, என்னது அதிசயமா, அவன் நம்ம வீட்டுக்கு செலவு வச்சுட்டு போயிருக்கான், இது அதிசயமா, என்ன ஃபேமிலிடா இது அப்படின்னு கரீன் சொல்கிறா. இச்சிகோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறான். இச்சிகோ அப்பா பரவாயில்ல, அவன் எப்போனா வந்து மன்னிப்பு கேட்பான் நம்ம வீட்டை இடித்ததுக்கு அப்படின்னு இச்சிகோ அப்பா சொல்கிறாரு. கரீன் என்ன சொல்கிறான்னா, இல்லை அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறா. உசு என்ன சொல்கிறான்னா, காய்ஸ் இப்போ நம்ம சீக்கிரமாக சாப்பிட்லன்னா நம்ம ஸ்கூலுக்கு லேட்டாக போகும் அப்படின்னு உசு சொல்கிறா. இச்சிகோ அவங்களுக்கு அடிப்பட்ட இடம் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு, அவங்க வந்து ஒரு ட்ரக்கால் தான் இப்படி நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்க, இது அந்த சோல் ரீப்பரோட வேலையாக இருக்குமோ, சோல் ரீப்பர் சோல் சொசைட்டிக்கு போயிட்டாளா அப்படின்ட்டு இச்சிகோ அவனுக்குள்ளேயே அவன் கேட்டுட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் கராக்குரா டவுன் ஹை ஸ்கூல் 10:43 AM அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு செவுத்தில் சாஞ்சிக்கிட்டு டே ட்ரீமிங் பண்ணிகிட்டு இருக்கா. இன்னொரு பொண்ணு வந்து உன்னோட டைமை பகல் கனவு காண்பது மூலமா வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அங்கே ஒரு பையன் என்ன சொல்கிறான்னா, டட்சுகி இன்றைக்கி இச்சிகோ வந்து லேட்டு, நீ அவனை பற்றி தானே நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு டட்சுகி இல்லையே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அவன்கிட்ட என்ன இருக்குது, அவன் ரொம்ப முரட்டுத்தனமான ஆள், அது மட்டும் இல்லாமல் அவன் அடிக்கடி கோவப்படுவான், நீ அவனை ட்ரை பண்ணுறதுக்கு பதில் வேறு யாருன்னா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். அதுக்கு டட்சுகி, இல்லை அவன் ரொம்ப வேடிக்கையான ஆள், நான் எப்போல்லாம் அவன் முகத்தை நினைக்கிறேனோ எனக்கு சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்கிறா டட்சுகி. அதுக்கு அந்த பையன், என்னது, சரி விடு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இச்சிகோ ஆப்சண்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். டட்சுகி மிசு ஐரோ அப்படின்ற ஒரு பையன்கிட்ட நீ எப்பயுமே இச்சிகோவோட தானே ஸ்கூலுக்கு வருவ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மிசு ஐரோ, ஆமாம் நான் அவன் பிளேஸில் நின்னேன், அவன் வீட்டில் ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சு, அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்று நைட்டு ஒரு ட்ரக்கு வந்து அவங்க வீட்டை கிராஷ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டவனே அந்த பையன், ட்ரக்கா, இப்போ இச்சிகோவுக்கு அடிபட்டுடுச்சா, அப்படி இல்லைனா இச்சிகோ செத்துருப்பானோ அப்படின்ட்டு அந்த பையன் கேட்குறான். இச்சிகோ, நான் உயிரோடு தான் இருக்கேன், உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு சாரி, நாங்கள் அதிலேருந்து எல்லோரும் சர்வைவ் ஆகிட்டோம் அப்படின்ட்டு இச்சிகோ பின்னாடி இருந்து சொல்கிறான். இச்சிகோவை பார்த்த உடனே டட்சுகி குட் மார்னிங் சொல்கிறா. அதுக்கு இச்சிகோவும் குட் மார்னிங் சொல்கிறான். எப்பயுமே நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க டட்சுகி அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். மிசு ஐரோ என்ன சொல்கிறான்னா, நீ இங்கே இருக்க, வீட்டில் நடந்த டேமேஜை நீ ஃபிக்ஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இச்சிகோ, ஆமாம் இன்றைக்கி 3rd பீரியட் என்ன அப்படின்னு கேட்குறான். மிசு ஐரோ கான்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ, ஓ அந்த பீரியடா, அது மிஸ் ஒச்சிது, அவங்க நம்மளை இரிட்டேட் பண்ணுற மாதிரி எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இச்சிகோ சொல்கிறான். பக்கத்தில் இருக்க பொண்ணு, நீ குரோசாக்கியா அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, ரொக்கியா தான், உன்னை பார்த்ததில் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பக்கத்தில் இருந்த மிசு ஐரோ, இவ பேர் தான் ரொக்கியா, இவ நேற்று தான் நம்ம ஸ்கூலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனா, இது ஒரு அன்யூஷுவலான ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலினால தான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இச்சிகோ, நீ எப்படி இங்கே அப்படின்னு கேட்குறான்.
ருக்கியா என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு என்கிட்ட எந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கும் இல்லை, நீ உன்னோட டெக்ஸ்ட் புக்கை எனக்கு ஷேர் பண்ணுவியா அப்படின்ட்டு ருக்கியா கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் ருக்கியா வந்து அவளோட கையை காமிக்கிறா. அந்த கையில் நீ எதுனா நேற்று நடந்ததை சொல்லு, நான் உன்னை இங்கேயே சாவடிச்சிடுவேன் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே இச்சுகோ வந்து பயந்துடுறான். அங்கே கட் பண்ண உடனே ஸ்கூலோட பேக்யார்டை காமிக்கிறாங்க. இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, அவள் என்ன பைத்தியமாயிட்டாளா, நம்ம எவ்வளோ தூரம்தான் போவோம் அப்படின்னு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு ருக்கியா உன்னோட மைண்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இச்சிகோ அது மாதிரி பேசாத, அருவெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா அருவெறுப்பாக இருக்கா, நீ எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்க, நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக இங்கே எப்படி நடந்துக்கிறது அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ வாயை மூடுறியா, நீ ஏன் இங்கே இருக்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ட்டு இச்சிகோ கேட்குறான். அதுக்கு ருக்கியா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இச்சிகோ ஆமாம், நீ இங்கே வந்த வேலை முடிஞ்சில, நீ ஏன் என்னோட கிளாஸுக்கு வர, உன் சோல் சொசைட்டிக்கு நீ ஏன் போகல அப்படின்னு இச்சிகோ வந்து ருக்கியா கிட்டே கேட்குறான். அதுக்கு ருக்கியா நான் ஒரு சோல் ரீப்பராக இருந்தால் தான் சோல் சொசைட்டிக்கு போக முடியும், இப்போதைக்கு என்னால் போக முடியாதுன்னு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ ஏன் போக முடியாதுன்னு கேட்குறான். ருக்கியா ஏன்னா நான் என்னோடய டார்க் ஃபோர்ஸ் எல்லாமே இழந்துட்டேன். அதுக்கு இச்சிகோ என்னது, நீ உன்னோட பவரை லாஸ் பண்ணிட்டியா, அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு இச்சிகோ கேட்குறான். ருக்கியா உனக்குள்ளே இருக்குது, உன் பாடி கூட இல்லை, உன்னோட சோல்குள்ளே இருக்குது, நீ ஒரு சோல் ரீப்பராக மாறிட்ட அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு என்னோடய பவர்ஸ் எல்லாமே நீ ஸ்டோல் பண்ணிட்ட, இப்போதைக்கு என்னால் ஒரு சில டெமானிக் ஸ்பெல்லை தான் யூஸ் பண்ண முடியும், அதனால நான் இப்போ என்னோடய கிகாயை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ கிகாயா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ருக்கியா ஒரு டெம்பரரி சோல், எமர்ஜென்சிக்கு சோல் ரீப்பர் யூஸ் பண்ணுவாங்க, சக்திகளை இழந்த சோல் ரீப்பர் அவங்களோட கிகாய் ஃபார்மை வந்து யூஸ் பண்ணுவாங்க பவர்ஸை ரீகெயின் பண்ணுற வரைக்கும். அதுக்கு இச்சிகோ ஓ இதுதான் கிகாயா, பார்க்க ஹியூமன் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ருக்கியா ஆமாம், அது மட்டும் இல்லாமல் என்னோடய பவர்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால ஹோலோ ஸ்பிரிட் இப்போ என்னை ஈஸியாக அட்டாக் பண்ணலாம், அதுக்காக தான் நான் என்னையே ஒரு ஹியூமன் ஃபார்மாக மாற்றிக்கிட்டேன் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. இச்சிகோ அதனால தான் மற்ற பசங்களால் உன்னை பார்க்க முடியுதா, சரி ஒரு பவர் இல்லாத சோல் ரீப்பர் என்கிட்டேருந்து என்ன வேணும் அப்படின்னு இச்சிகோ கேட்குறான். அதுக்கு ருக்கியா நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறா. என்னோட சோல் ரீப்பர்ஸ் பவரை ரீகெயின் பண்ணுற வரைக்கும் நீ தான் சோல் ரீப்பர் ஒர்க்கை செய்யணும் அப்படின்ட்டு ருக்கியா இச்சிகோ கிட்டே சொல்கிறா. இதை கேட்ட உடனே இச்சிகோ வந்து ஷாக் ஆகிட்டான். ருக்கியா என்ன சொல்கிறான்னா, உனக்கு என்ன பிரச்சனை, உன்கிட்ட சோல் ரீப்பர் பவர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதை விட்டால் வேறு வழி இல்லை, இது எல்லாமே உன்னோட தப்பு தான் இச்சிகோ அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ருக்கியா நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறா. இச்சிகோ நான் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன், மறுபடியும் மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ண விரும்பலை அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். அதுக்கு ருக்கியா ஒரு செகண்ட் இரு, நேற்று அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இச்சிகோ நேற்று நடந்ததை மறந்துடு அப்படின்னு சொல்கிறான். என் ஃபேமிலியை சேவ் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணேன், நான் ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்காக அந்த மான்ஸ்டர் கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன், உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிடு ருக்கியா அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். ருக்கியா அப்போனா இது பண்ணுறதுக்கு பதில் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு க்ளவுஸை கையில் மாட்டி இச்சிகோவோட பாடியிலேருந்து அந்த சோல் ரீப்பரை மட்டும் தனியாக எடுத்துடுறா. இச்சிகோ ப்ரோ அது என்னோட சோல், என்னை வேக்கப் பண்ணு ருக்கியா அப்படின்ட்டு இச்சிகோ வந்து கேட்குறான். அதுக்கு ருக்கியா என்னோட வா அப்படின்னு சொல்கிறான். இப்போ ருக்கியா பேசிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு சோல் ரீப்பரான இச்சிகோ கிட்ட. அங்கே அப்படியே கட் பண்ணி ஒரு பார்க் ஏரியாவை காமிக்கிறாங்க. இச்சிகோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ருக்கியா வெயிட் பண்ணு, அவ்வளோ நேரம் ஆகாது அப்படின்னு சொல்கிறா. இச்சிகோ நம்ம வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஆவிகள் பார்க்கு கூட வருமா அப்படின்ட்டு இச்சிகோ கேட்குறான். அதுக்கு ருக்கியா ஆக்சுவலாக ஒரு ஆவி இங்கே வரும் அப்படின்னு சொல்கிறா. இச்சிகோ எப்படி அது இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ருக்கியா ஒரு பையன், அவனுக்கு வயசு 5 இருக்கும், அவன் ரொம்ப டாலாக இருப்பான், மதியானம் ஆனால் இங்கே தான் பார்க்கில் வந்து ப்ளே பண்ணுவான், அவன் என்னோடய ஃப்ரெண்டுன்ட்டு ருக்கியா சொல்கிறா. இச்சிகோவும் நான் அவனை 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், ஆனால் நான் அவன்கிட்ட பேசினதில்லை அப்படின்ட்டு சொல்கிறான் இச்சிகோ. பேசின்னு இருக்கும் போதே ருக்கியா ஃபோனில் இருக்க ஒரு மெசேஜை பார்க்குறா.
இச்சிகோ என்னது அது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ருக்கியா சோல் சொசைட்டிலேருந்து ஒரு ஆர்டர். 12 மணிக்கு 20 மீட்டர் ரேடியஸில் யுமிசுவா சில்ட்ரன் பார்க்கில் ஒரு ஹோலோ ஸ்பிரிட் அப்பியர் ஆகும். அது அந்த சைல்டை அட்டாக் பண்ணும் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அப்படி சொல்லும் போதே ஒரு ஹோலோ ஸ்பிரிட் வந்து சைல்டை அட்டாக் பண்ணுது. இச்சிகோ அவனோட கத்தியை எடுக்கும்போது ருக்கியா வெயிட் பண்ணு, அவன் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சர், நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்ட்டு ருக்கியா கேட்குறா. அதுக்கு இச்சிகோ, நீ என்ன பைத்தியமா, நான் இங்கே நின்றுன்னு பார்த்துன்னு இருக்க முடியாது, அந்த மான்ஸ்டர் அவனை சாப்பிட்ற வரைக்கும் அப்படின்ட்டு இச்சிகோ ருக்கியா கிட்ட சொல்கிறான். அதுக்கு ருக்கியா, ஹெல்ப் பண்ணாத, இப்போ நீ அவனை சேவ் பண்ணலாம், அப்புறமா அதுங்க அவனை சாப்பிட்றோம், நீ உன்னோட வேலையை செய்யாத போது நீ இப்போ அவனை சேவ் பண்ணுற, ஏன்னா அவன் பக்கத்துலேயே நீ இருக்க, இது இப்படி ஒர்க் ஆகலை இச்சிகோ அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. ருக்கியா என்ன சொல்கிறான்னா, ஒரு சோல் ரீப்பர் எல்லா கோஸ்ட் கிட்டேயும் உண்மையாக இருக்கணும், நீ இப்போ அவனை சேவ் பண்ணுற ஏன்னா உனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, அதனால நீ அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்ணாத, அன்லெஸ் நீ உன்னோட ஜாபில் ஃபுல்லாக கமிட் ஆகிற வரைக்கும் நீ இப்போ அவனை சேவ் பண்ணுறனா நீ எல்லாரையுமே சேவ் பண்ணி ஆகணும், நீ இதுக்காக எங்கே வேணாலும் போக தயாராக இருக்கணும், உன்னோட உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கணும் இச்சிகோ அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அதுக்கு இச்சிகோ, என்னது நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா, ஆமாம் உண்மைதான், நான் ஒரு அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். ஹோலோ ஸ்பிரிட் என்ன சொல்லுதுன்னா, நீ யார் அப்படின்ட்டு ஹோலோ ஸ்பிரிட் கேட்குது. இச்சிகோ அந்த ஹோலோ ஸ்பிரிட் கையை வெட்டிடுறான். அதுக்கு ருக்கியா என்ன சொல்கிறான்னா, இச்சிகோ நீ உன்னோட டெசிஷனை எடுத்துட்ட அப்படின்னு ருக்கியா சொல்கிறா. உடனே இச்சிகோ, நீ வாயை மூடுறியா அப்படின்ட்டு சொல்கிறான். இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, நான் இந்த செல்ஃப் சாக்ரிஃபைஸ், கமிட்மெண்ட் இதிலலாம் எனக்கு இஷ்டம் இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னா நான் இங்கே இருந்தேன், அதனால நீ என்ன இப்போ பண்ண போகிற அப்படின்னு இச்சிகோ கேட்குறான். அதுக்கு ருக்கியா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறா. இச்சிகோ என்ன சொல்கிறான்னா, நேற்று நைட்டு என்னை சேவ் பண்ணுறதுக்கு உன்னை நீயே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்ட, சோல் ரீப்பரோட டியூட்டி அப்படின்றது சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இல்லை, எனக்கு அப்படி கிடையாது, நான் இந்த சோல் ரீப்பர் வேலைக்கு கமிட் ஆக மாட்டேன், அடுத்த வாட்டி இது மாதிரி நடந்துச்சுன்னா நான் அங்கேருந்து ஓடிடுவேன், என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்காக என்னோடய லைஃப்பை ரிஸ்க் பண்ணுறதுக்கு, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த சோல் ரீப்பர் பவர்ஸை வச்சு, ஆனால் நான் இதை என்ஜாய் பண்ணலை அப்படின்ட்டு இச்சிகோ சொல்கிறான். ருக்கியா என்ன சொல்கிறான்னா, அப்படியா, அப்போ இது நல்லது தான் அப்படின்ட்டு ருக்கியா சொல்கிறா. அங்கே கட் பண்ணி ருக்கியா இச்சிகோவோட உடம்புலேருந்து சோல் ரீப்பரை எடுப்பால் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே இச்சிகோவோட பாடி பணம் மாதிரி கீழே இருக்கும். இதை பார்த்த டட்சுகி டீச்சர்கிட்ட இச்சிகோ செத்துட்டான் அப்படின்ட்டு சொல்கிறா. அதுக்கு டீச்சர், என்ன சொல்கிற, எங்கே அப்படின்ட்டு டீச்சர் கேட்குறாங்க. ஸோ இதோட சாப்டர் 2 முடியுது. பாய் கைஸ், பீஸ்.